Godson Public School, Number 6, Surapet Main Road, Thirumal Nagar, Chennai 600099, Tamil Nadu. நூல் விலையை கட்டுப்படுத்த அரசு கண்காணிப்பு குழு அமைக்க வேண்டும் என்று ராசிபுரம் அருகே வெண்ணந்தூர் விசைத்தறி உரிமையாளர்கள் சங்க முன்னாள் பொருளாளர் சிங்காரம் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் நெசவு தொழிலை சார்ந்து சுமார் 1 கோடி மக்கள் வாழ்ந்து வருவதாகவும் கடந்த 10 ஆண்டுகளாக பண மதிப்பிழப்பு, GST, ஏற்றுமதி மந்தநிலை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் நெசவு தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் சிங்காரம் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து உயரும் நூல் விலையால் ஜவுளி உற்பத்தி செலவு அதிகரித்து நெசவாளர்கள் கடும் நஷ்டத்தை சந்தித்து வருவதாக கூறினார். 1 கிலோ நூலுக்கு 60 ரூபாய் வரை உயர்ந்து உள்ளதால் 50 கிலோ நூல் சிப்பத்திற்கு 3000 ரூபாய் கூடுதல் செலவாகிறது என்று தெரிவித்தார். இதனால் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறிய அவர், நூல் விலையை கட்டுப்படுத்த அரசு கண்காணிப்பு குழு அமைக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு பஞ்சு இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஊரில் முக்கிய தொழிலாக விசைத்தறி சொல்லிட்டு தான் இருக்குது. இதுதான் பரம்பரையான நெசவு தொழில் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அல்லையா கைத்தறியிலிருந்து எல்லாரும் விசைத்தறிக்கு வந்தவங்க தான். இதை நம்பி தான் இருக்கிறாங்க. ஆனால் சில வருடமாகவே இந்த தொழில் மிகவும் பின்னடைந்துள்ளது. 10 தறி ஓடுற இடத்துல 3 தறி தான் ஓடுது. அந்த அளவுக்கு ஆட்களும் இல்லை, உற்பத்தி பண்ணணும்னா விற்பனையும் இல்லை, கட்டுப்படியாக ஆகிறதில்லை. இந்த வேலைக்கு புதிதாக யாரும் வர்றது கிடையாது. ஆனால் உற்பத்தி பண்ண துணியை விற்கிறதுக்கு கடன் கொடுத்து தான் விற்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் நம்ம விற்கிற துணிக்கு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி GST கட்டாயம் கட்டி ஆகணும். அது கடன் வாங்கியாவது கட்டி தான் ஆகணும். அந்த மாதிரி நிலைமை இருக்குது. துணி ஏற்றுமதி அதிகம் இல்லை. அது இந்த நிலையில் இப்போ சமீபத்தில் நூல் 1.5 மாதம் முன்னே பயங்கரமாக ஏறி போச்சு. 1 கிலோவுக்கு 30 ரூபா ஏறி போச்சு. 50 கிலோ சிப்பத்துக்கு 3000 ரூபா, 53 பாஞ்சு 60 ரூபா ஏறி போச்சு. 3000 3000 ஒரு கிலோவுக்கு ஒரு சிப்பத்துக்கு ஏறி போச்சு. அதனால் நஷ்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதுக்கு விற்பனைக்கு முடியல, விற்பனையும் இல்லை. அதனால் அரசு நூல் விலையை கட்டுப்படுத்தணும். ஒரு கண்காணிப்பு குழு அமைக்கணும். நூல் விலை ஒரே சீராக இருக்கணும். அப்போ தான் தொழிலாளிங்க வேலை கிடைக்கும், எங்களுக்கும் கட்டுப்படியாகும். அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும்.